ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியான காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தர் இயேசுவின் நாம் எல்லா கவலைகள் மாறணும் ஆண்டவர், எல்லா கண்ணீர்கள் மாறணும் இயேசுவின் நாமம். கவலை கண்ணீர் மறக்கணும் இயேசுவின் நாமத்தில் எல்லா கவலைகள் மாறட்டும், எல்லா விதமான கண்ணீர்கள் மாறட்டும். எதை குறித்து நம்முடைய பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்களோ, எதை குறித்து நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, எதை குறித்து நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களோ, எதை குறித்து வியாகுலத்தோடு இருக்கிறாங்களோ, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் எதையெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறாங்களோ, அத்தனை பேருடைய கவலைகளையும் மாற்றி அத்தனை பேருடைய கண்ணீர்களையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் மாற்றுவீராக. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரோ இயேசுவின் நாமத்தில் கவலை கண்ணீர் மறக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கவலைகள் எல்லாம் மாறணும், கண்ணீர்கள் எல்லாம் மாறணையா. கர்த்தரை நேரத்தில் ஆண்டவரே காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா கவலைகள் மாறட்டும், எல்லா விதமான கண்ணீர்கள் மாறட்டும், எல்லா விதமான உபத்திரவங்கள் மாறட்டும், எல்லா விதமான போராட்டங்கள் மாறட்டும், எல்லா விதமான நெருக்கங்கள் மாறட்டும், எல்லா விதமான குறைவுகள் மாறட்டும், எல்லா விதமான பலவீனங்கள் மாறட்டும், எல்லா விதமான நோய்கள் மாறட்டும், எல்லா விதமான கலக்கங்கள் மாறட்டும். எதை குறித்து நம்முடைய பிள்ளைகள் கலங்கி வந்திருக்கிறாங்களோ, எதை குறித்து கவலையோடு இருக்கிறாங்களோ ஆண்டவர் கலக்கமும் கவலையும் இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கவலைகளையும் மாற்றி ஒவ்வொருடைய கண்ணீர்களையும் கர்த்தரை மாற்றி விடுவீராக இயேசுவின் நாமத்தினால். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தர் கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. யாருக்கு கவலைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவார்னா, கவலையும் கண்ணீரும் சும்மா மறக்க முடியாது. கர்த்தர் மாற்றினாதான் நம்ம மறக்க முடியும். கவலையும் கண்ணீரும் கர்த்தர் மாற்றாமல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா மறக்க முடியாது. ஆனால் கர்த்தர் மாற்றினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கவலையும் கண்ணீரையும் நம்ம மறக்க முடியும், நம்ம ஞாபகம் வைக்காமல் இருக்க முடியும். மறக்கமுன்னா சுத்தமாகவே மறக்க முடியறதல்ல, ஞாபகத்துக்களை கொண்டு வராமல் இருக்க முடியும். அடிக்கடி என்ன செய்ய முடியாதுன்னா ஞாபகப்படுத்தி அதை நினைத்து நம்ம கலங்காமல் இருக்க முடியும், கவலைப்படாமல் இருக்க முடியும். நினைத்து அடிக்கடி நினச்சி பார்த்து அப்போ மறந்துடுவோம்னாக்க கடைசி வரைக்கும் அது ஞாபகமே இல்லாமல் போகிறது அப்படின்னு அர்த்தம் அல்ல. அந்த நேரத்தை நம்ம நினச்சி வேதனைப்படாமல் இருக்க, இல்லை கவலைப்படாமல் இருக்க, இல்லை கண்ணீர் வடிக்காமல் இருக்க கத்த என்ன செய்வார்னா மாறும். யாருக்கு அந்த கவலையும் கண்ணீரையும் கத்த மாற்ற விரும்புகிறாருன்னா, ஸோ எந்த ஒரு நபர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இல்லை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அந்த கவலையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்காத ஒரு நபர்களுக்கு அந்த கண்ணீரும் மாறாது, அந்த கவலையும் மாறாது. அந்த கண்ணீரும் மாறாது, அந்த கவலையும் மாறாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நம்ம அன்னாளை குறித்து கவனிக்கும்போது அவளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அன்னாளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்றார். அப்புறம் அவள் துக்கமுகமாக, அப்புறம் என்னன்னா அதை நினைச்சு அவள் என்னவா இல்லை, துக்கமாக இல்லை. அதை நினச்சி குறிப்பிட்ட சம்பவத்தை நினச்சி அது நமக்கு தெரியும் இல்லையா, அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய வேதனைகள், அதை நினச்சி என்னவா இல்லைன்னா அவள் துக்கம் இல்லாமல் இருக்கிறான். அதை நினச்சி அவள் துக்கம் இல்லை. அதுக்கப்புறம் அதை நினைத்து அவள் என்ன இல்லாமல் இருக்கிறான், துக்கம் இல்லாமல் இருக்கிறான். அப்படின்னா அந்த துக்கத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியாது. நினச்சி பார்த்து துக்கப்படாமல் இருக்க முடியும், நினச்சி பார்த்து துக்கப்படாமல் இருக்க முடியும். அவன் நினைக்காமல் இருக்க முடியுமா? ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நான் என்ன செஞ்சேன், இப்படி துக்கப்பட்டேன், இப்படி வேதனைப்பட்டேன், இப்படிலாம் நான் அழுதேன், இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் நான் வருத்தப்பட்டோம், இப்படியெல்லாம் என்ன செஞ்சோம், நம்ம துக்கப்பட்டோம், இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு போன ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். என்ன செய்ய முடியாது, அதை நினச்சி இப்போ நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வருத்தத்தை மாற்றிருந்தா இல்லை, அன்னைக்கு இருந்தால் அதே கஷ்டம் இன்றைக்கும் இருக்குதுன்னா அவங்க வருத்தம் என்ன செய்யலை, இன்னும் மாறலை, அவங்க கவலைகள் மாறலை, அவங்க துக்கம் மாறலை. ஒரு காலத்தில் ஒரு துக்கம் இருந்துச்சு, ஒரு போராட்டம் இருந்துச்சு, நெருக்கம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் கர்த்தரை மாற்றிருந்தால் நமக்கு என்ன வராதுன்னா அதை நினச்சி நம்ம துக்கப்பட மாட்டோம். ஆனால் அதை நினச்ச அப்புறம் அவள் என்ன செய்யலை, துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்புறம் அப்படி சொல்லியா, அதுக்கு பிறகு என்ன செய்யலை, அப்புறம் அவள் துக்கமுகம் என்ன செய்யலை, இருக்கவில்லை. அப்புறம் அப்போ எதுக்கு அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை, அதான் கவனிக்கிறது. எதுக்கு அப்புறம் அவள் என்னவா இல்லை, துக்கமாக இல்லைன்றாரு. அப்போ எப்போ அவள் துக்கமாக இல்லை, அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தா, அவள் துக்கமாக இருந்தா. அந்த துக்கப்படுகிற நேரத்தில், அந்த துக்கம் உண்டாக்குகிற சமயத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்துக்குமானால், அதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமாக இருக்க கர்த்தர் விடமாட்டார். அதை மறக்க பண்ணுவார். அதை நினச்சி துக்கப்படாமல் இருக்க பண்ணுவார். மறக்க பண்ணுவார்னா சுத்தமாகவே மெமரிலேருந்து எடுத்துட மாட்டார். பட் அதை நினச்சி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. அதை நினச்சி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியது இல்லை. அந்த துக்கத்தை, அதை நினச்சி துக்கப்படக்கூடிய நிலைமையை கத்த என்ன செஞ்சவார்னா மாற்றி போட்டுருவார். தேவன் என்ன செய்வார், மாற்றி போட்டுவார். எப்போ அந்த துக்கம் வருகிற நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், பார்க்கணும்.
அந்த துக்கம் வருகிற நேரத்தில். அதான் அந்த முதல் அதிகாரத்தில் நிறைய முறை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனால் பாப்போம், கவனிச்சதே கவனிப்போம் இன்னும் இல்லை பார்ப்போம் இல்லையா. 7வது வசனத்தை வாசிச்சுட்டு இல்லை 6வது வசனத்தை வாசிச்சுட்டு நீங்கள் 10வது வசனத்திலேருந்து போய் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் போய் 7வது வசனம் கூட, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அவள் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்போ இதுவரைக்கும் அண்ணால் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா, ரொம்ப துக்கமாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையோடு தான் இருக்கிறாங்க. மற்றவர்கள் ஆறுதல் படுத்தினா கூட ஆறுதல் அடைய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான நிலை. எவ்வளோ அவங்க வீட்டுக்கு என்ன செய்ய, எவ்வளோ ஆதரப்படுத்தி பார்க்குறேன் இல்லையா. 10 பிள்ளையை பார்க்க நான் என்ன செய்கிறேன், நான் ஒன்று ஏதாவது சொன்னால் நம்ம உனக்கு கஷ்டம், நீ ஏன் கவலைப்படுற, அடுத்தவங்க ஏன் சொன்னால் நீ ஏன் சிரமப்படுற, அடுத்து இன்னும் சொல்லிட்டு போகிறாங்க நீ ஏன் கவலைப்பட்டுக்கிற, நான் ஏதாவது சொன்னால் தானே, நான் தான் உன்னை ஒன்றுமே சொல்லலையா, அப்போ நீ ஏன் சங்கடப்பட்டுக்கிற, நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிற, நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற, நான் ஏதாவது சொன்னால் தான் என்ன செய்யணும், நீ கஷ்டப்படணும், நான் தான் ஒன்றும் சொல்லலையா, அப்போ நீ ஏன் கஷ்டப்படுற, எவ்வளவோ ஆறுதல்படுத்தி பார்க்குறார். ஆனால் என்ன செய்யலை, ஆறுதல் அடைய முடியாத அளவுக்கு துக்கம், ஆறுதல் அடைய முடியாத அளவுக்கு துக்கம். யாருக்குன்னா ஆலயத்துக்கு போகிறவளுக்கு, ஆலயத்துக்கு போகிறவளுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறவளுக்கு என்ன சொன்னால் அடக்க முடியாத துக்கம், ஆறுதல் அடைய முடியாத அளவுக்கு துக்கம். ஆலயத்துக்கு தான் போகிறா, பைபிள் தான் சொல்லுது இல்லையா. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது, வீட்டில் சும்மா இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட என்ன செய்யலைனாக்க, என்ன செய்யுது நமக்கு சர்ச்சைக்கு போகாதனால தான் அந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ ஆலயத்துக்கு போயிருக்கிறாள். அவள் ஆலயத்துக்கு போயிருக்கிற வேளையில் என்ன அடைய முடியலன்னா ஆறுதல் அடைய முடியல. ஏன் அப்படின்னா ஆலயத்துக்கு போனாலே தவிர ஆண்டவரை நோக்கி பார்க்க மறந்துட்டான். இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிற எவ்வளோ பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுல கவனமாக இருக்கிறோம் என்ன நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிற நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குற அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது, ஆண்டவரை நோக்கி பார்க்குற அனுபவம் எவ்வளோ இருக்குது. நேற்று நான் காலையில் சொல்லும்போது தெரியுது, 10 மணி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஒரு சாதாரண மனுஷன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கும் ஒரு ஜெப அபிஷேகம் பெற்ற மனிதன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் சம் டிஃபரெண்ட். சாதாரண மனுஷன் ஜெபிக்கலாம், ஆனால் ஒரு ஜெப அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய ஜெபத்துக்கும் ஒரு ஜெப ஆவியை பெற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஒரு சாதாரணமாக ஜெபிக்கிறவங்க ஜெபத்துக்கும் ஏராளமான வித்தியாசம், ஏராளமான வித்தியாசம் என்று சொல்லி கவனித்தோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் ஜெப ஆவியை வாஞ்சிக்கிறோம், ரெண்டு பேருக்கு ஜெப ஆவி, இந்த ஜெப ஆவி வேணும், நான் இப்படி ஜெபிக்கணும், நான் இப்படி ஜெபிக்கணும், இந்த ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்லாம். இன்றைக்கி ஜெப ஆவிக்கு மேலே அந்நிய பாஷை மேலே சில பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது, சிலருக்கு அது மேலே என்ன கிடையாதுன்னா நாட்டம் இல்லை. ஐயோ நம்ம என்ன செய்யணும், அபிஷேகம் பெறலையே, நம்ம அந்நிய பாஷை பேசலையே, ஒருவேளை கத்தந்த அபிஷேகம் பெறாதனால நம்மளை விட்டுட்டு போயிட்டாக்க நம்ம நரகத்து போயிடுவோமே அப்படின்ற வருத்தம் இருந்து நம்ம அபிஷேகத்தை பெறணுமே அப்படின்ற வாஞ்சையும் விருப்பமும் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரலை, எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் அதை போல் அதை தாண்டி ஒருவேளை அபிஷேகம் பெற்றுட்டோம், அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் எவ்வளோ பேருக்கு இப்படிப்பட்ட ஜபாவி எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வேணும், எனக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபாவி வேணும், எனக்கு பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜபாவி வேணும், எனக்கு யுத்த ஜபம் அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு மன்றாடி ஜெபிக்கிற ஜபாபிஷேகம் எனக்கு வேணும். இப்படியெல்லாம் எவ்வளோ பேர் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல. எவ்வளோ பேர் வேதத்தை வாசிக்கும் போது இவங்க இப்படி ஜெபிச்சாங்க இல்லையா. மோசே ஜெபிக்கிறார், மோசே ஜெபத்துக்கு ஒரு கூட என்ன செய்யலாம், ஆண்டவர் பதில் கொடுக்காம போக பயங்கர கோபத்தில் இருக்கிறார், உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார், விட்டா மோசே காலி பண்ணிடுவார் போல, அந்த அளவுக்கு என்னவா இருக்கிறார், அவ்வளவு டென்ஷன் இருக்கிறார் இல்லையா. சும்மா வீடு ஒரே நிமிஷம் மொத்த பேர் என்ன பண்ணிடுறேன், மொத்த பேரையும் காலிப்பா, அந்த அளவுக்கு உச்ச கட்டத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் போய் நின்ன உடனே சரிப்பா போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருப்பார். அவ்வளோ கோபத்தில் தான்ப்பா அவர் கேட்கணும், வரவே மாட்டேன் போ அப்படி சொன்னார் இல்லையா. நான் வரவே மாட்டேன், கூட வரவே மாட்டேன் போங்கடா அப்படி சொல்லிட்டார் இல்லையா. ஆனால் அடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னாக்கா சரியா சமூகம் உனக்கு முன்னாடி நான் போகிறேன்றாரு பாருங்க இல்லையா. நான் வரவே மாட்டேன், எங்கே போகிறேன், உனக்கு முன்னால் நான் போகிறேன்பா அப்படி சொல்கிறாரு பாரு இல்லையா. எப்படி அந்த ஜபாவி பெற்றவன் இருக்கணும். அவருக்கு மேலே இருக்கிறது மன்றாட்டின் அபிஷேகம். யார் மேலே, மோசே மேலே. அதாவது மன்றாடி, அப்படி மன்றாடி ஜெபிக்கிற அபிஷேகம் இருந்துச்சு. அப்படி போய் நின்ன உடனே கத்த அப்படியே கூலாகிட்டே இருப்பாருங்க. அவ்வளவு டென்ஷன் இருந்தார், அவ்வளவு எமோஷனில் இருக்கிறாரு. ஒரே நிமிஷத்தில் விட்டு மொத்த பேர் என்ன பண்ணிடுறேன், அதான் பண்ணிடுறேன், அழிச்சிட்றேன், உன்னான பெரிய ஆள் ஆக்கிடுறேன், என்னென்னமோ பயங்கர என்னென்னமோ சொல்கிறாரு.
ஆனால் அப்படி போ நின்ன உடனே சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக என்ன செய்கிறாரு, சரி போ அப்படி 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 அனுப்புகிறாரு பாருங்களேன். இதில் ஒரு ஆள் கூட பண்ணக்கூடாது, சரி போ அப்படி இல்லையா, ஒரு ஆளை கூட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கை வைக்கக்கூடாது, ஒரு ஆள் கூட ஒன்றும் நீங்கள் பண்ணக்கூடாது. சரி போன அப்புறம் பேசிக்கிறேன், இப்போ ஒன்றும் பேசலை, நீ நிற்கிறல்ல உங்கள்கிட்ட பேசலை, போயிட்டு வான்றாரு பாருங்களேன் இல்லையா. 32 கடைசி எப்படி சொல்கிறாரு பாருங்கள். 32 கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாரு பாருங்கள். 30 ஆதி யாத்திராகம் 32 கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாரு பாருங்கள். கடைசியில் 2 வசனத்தில் இந்த ஜனங்களை ஒன்று நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படின்னா என் பேரை கிறுக்கின உடனே என்ன சொல்கிறாரு பாருங்கள். 32 கடைசி இப்பொழுது நீ போய் அதுக்கு முடிக்கிற வசனம் அதுக்கு மேலே மோசே போய் உண்டாக்கி செய்திருக்கிறார்கள் ஆகிலும் நீதான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சார். அப்படியே இது அப்படின்னா ஆகிலும் நாங்கள் ஒரு ஆகிலும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன ஆகிலும் என்ன ஆகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் அழிக்கக்கூடாது. தப்பு பண்ணது உண்மைதாங்க, தப்பு அவன் பண்ணது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவன் தப்பு பண்ணிட்டா அழிச்சிருவீங்களா, அவன் தப்பு பண்ணிட்டா அழிச்சிருவீங்களா, அவன் தப்பு பண்ணிட்டா தண்டிச்சிருவீங்களா. ஒரே ஒரு ஆள் மேலே கை வைக்கக்கூடாது. அவன் சொல்ல அந்த வார்த்தை நல்லா நல்லா பாருங்க. ஆகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறார், ஒரே ஒரு ஆள் மேலே நீங்கள் என்ன வைக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டான் அதனால் அழிச்சிடுவீங்களா, அதனால் தண்டிச்சிடுவீங்களா, அதனால் பண்ணிடுவீங்களா. ஏன்னா நீ தானேப்பா சொன்ன தப்பு பண்ணிட்டான், அப்புறம் தப்பு பண்ணணும்னு அடிக்காது வேற என்ன பண்ணுறது, அப்படி கத்திர கேட்கல பாருங்களேன். வாசிங்க, மன்னித்தரலும் அவன் பேரை கிறுக்கல என் பேரை கிறுக்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அடிக்கதான் என்ன அடிச்சு அதான் போங்கன்றாரு பாருங்க. அடிக்கிறதுன்னா அந்த ஜனத்துக்கு எதனா ஒன்று பண்ணுறதுன்னா முதல்ல என்ன அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் அங்கே போங்க. ஆனால் அவர் சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எவனோ இப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போ இடத்துக்கு, இப்போ நீ போ, எனக்கு போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நின்றுட்டல நீ வந்து என்ன செஞ்சுட்ட, நின்றுட்டல நீ வந்து பேசிட்டல, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் பேச முடியாது, இப்போ நீ போ, நான் எப்போ பார்க்குறேன் அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ என்ன செய்ய முடியாது, ஏன் இப்போ செய்ய முடியாது, அவன் மண்டாடி நிற்கிறான்ல. அந்த ஜெப அபிஷேகம் பெற்றோடைய எஃபெக்டே டிஃபரெண்ட்டு. அப்புறம் நிற்கிறேன் இல்லையா, 50 பேர் அழிப்பீங்களா, இல்லை 45 பேர்னா ஏய் சொல்கிற வேலையை ஒரு சொல்லு கிளம்புன்னு சொல்லியிருக்கணும்ல, 45 40 30 10 20 அப்படியே சொல்லி வராருல்ல, கோவம் வராது இருக்கணும். அப்போ கோவம் வருதுன்னு தெரியுது, ஆனால் அவர் என்ன செய்யலை, கோவம் வர்ற மாதிரி தான் பேசுகிறாரு, ஆனால் என்ன செய்யலை, கோவப்படலை. ஏன் கோவப்படலை, நிற்கிற ஆள் அப்படி. கோபம் வரவே அவரே சொல்கிறாரு, மேலே எனக்கு வந்துடக்கூடாது, இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசுகிறேன், கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகிடாதீங்க, எமோஷன் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசுகிறாரு. அப்போ தெரியுதில்ல கோவப்படுறான்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன் பேசலை. ஆனால் கோவப்படுற மாதிரி பேசினா கூட என்ன செய்யலை கர்த்தர், கோவப்படலை. ஏன் கோவப்படலை, அந்த அபிஷேகம் பெற்றமா. அப்படி இன்னைக்கு எவ்வளோ பேர் அப்படிப்பட்ட பைபிளை வாசிக்கும் போது ஐயோ இப்படி ஜெபிச்சிருக்காங்களே, நம்ம இப்படி ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து ஆண்டவர் இந்த ஜெப ஆவி எனக்கு தாங்க அப்படின்னு ஜெப ஆவிக்கு மேலே விருப்பம் கொண்டு ஜெப ஆவியை வாஞ்சித்து அந்த ஜெப ஆவி விருப்பம் கொண்டு ஜெபிக்கிறவங்க எவ்வளோ பேர்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியல. அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. யாராவது என்னப்பா அவங்க சர்ச்சில் பிடிக்கிறாங்களோ கேட்டால் ஆமான்னு சொல்கிறதுக்கும் கஷ்டம், இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கஷ்டம். ஆமானாக்க பொய், இல்லைனாக்க வெக்கம், ரெண்டும் சொல்கிற சாரமும் என்ன செய்ய, அப்படி தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு எவ்வளோ பேர் அதை நம்ம வாஞ்சிக்கிறோம் நம்ம கேட்டால் நமக்கு தெரியல. அப்போ ஆலயத்துக்கு போனால் அண்ணாள் ஆலயத்துக்கு போகிறதுனால கவலையை மாறல, கண்ணீரை மாறல, துக்கம் அதிகரிச்சிச்சான். அப்போ வீட்டுக்கு கூட என்ன செய்யலை, இப்போ அண்ணால பேசும்போது அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் சக்காலத்தை என்ன செய்யலை, அவங்க அக்கா பேசலை இல்லையா, அவ ஒன்றும் சைலண்டாக அமைதியாக இருக்கிறா பாருங்க. எப்போ வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அமைதியாக இருக்கிறான், 360 நாளுக்கு அமைதியாக இருக்கிறான். சர்ச்சைக்கு போனாலும் கிளம்பும் போது தான் பிரச்சனையே பண்ணுறான். யாரு சர்ச்சைக்கு போனான்னு கிளம்புறது என்ன வருது அவளுக்கு பிரச்சனையே அப்போ தான் வருது இல்லையா. சர்ச்சைக்கு போகலான்னா தான் பிரச்சனையாக அங்கே வருது. ஏன் பிரச்சனை வருது, இப்போ நமக்கு எப்போ பிரச்சனை வருது, சர்ச்சைக்கு போகலான்னு நினச்சா தான் பிரச்சனை வருது. அதனால் என்ன செய்ய வேண்டாம், அப்போ போகலான்னு நினைச்சாலே பிரச்சனை வருது. என்னத்துல நமக்கு வம்பு, கம்முன்னு போகாமல் என்ன செய்யலாம், இங்கே நின்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் சர்ச்சைக்கு கிளம்பும் போது தான் பிரச்சனையே வருது பாருங்க. அவள் சர்ச்சைக்கு போகலான்னு நினச்சி ரெடியாகி பேக்கை தூக்குறான், என்ன பேக்க, பைபிள் பேக்கை தூக்கி மாட்டும் போது தான் பிரச்சனையே வருது அவளுக்கு. என்னென்னு
உடனே அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான். அவன் சம்மந்தம் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா? அவன் வண்டி ஓட்ட போகிறான், அவன் வண்டியில் உட்காந்து போக போகிறான் இல்லையா? இப்போ இவளுக்கு அவளுக்கு என்ன சந்தங்குது? ஏக்கா எனக்கு கொஞ்சம் இடம் விட, நான் வரேன்னு கேட்டால் தான் அவன் சண்டைக்கு வரணும் இல்லையா? அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்ட போகிறான், உட்காந்து போக போகிறான். யார் எல்கானா வண்டி ஓட்ட போகிறான், உட்காந்து போக போகிறான். அப்படி தானே? இப்போ இவளுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? இப்போ பெண்ணினாளுக்கும் அண்ணாளுக்குமே என்ன இருக்குது? சம்மதமான சண்டைக்கு வர பாரு. ஏன் சண்டைக்கு வரா? நீ ஆலயத்து போடுறதுனால மாத்திரம் உன் கவலை மாறுன்னு கவலை கூட நினைச்சிடாத. ஆலயத்துக்கு போவதனால மாத்திரம் உன் கவலை மாறுன்னு கனவுல கூட நினைச்சிடாத. என்னைக்கு நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறியோ அன்னைக்கு தான் கர்த்தர் கவலையை மாற்றுவார். கவலையை மாற்றணும்னா கர்த்தரை நோக்கி பாரு. யாருடைய கவலையை மாற்ற விரும்புகிறாருன்னா கர்த்தரை நோக்கி பார்க்குறவனுடைய கவலையை தான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரே ஒழிய ஆலயத்துக்கு போகிறவன் அவன் வருஷ வருஷம் கோயிலுக்கு போய் நிற்கிறான். பைபிள் அப்படி தான் சொல்லுது, வருஷ வருஷம் போய் நிற்கிறான்னு. ஆனால் வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறதுனால அதுக்கு தான் பல இதை பேசியிருக்கேன், பல உங்களுக்கு விளக்கேன்னு சொல்லிட்டாது. அப்போ வருஷத்து ஒரு முறை அண்ணாள் அல்கானா போய் வருவான் அப்படின்னு சொல்லுது, போய் வருவார் வருஷந்தோறும் அப்படி பண்ணுவான்னு சொல்லுது. அது போய் பண்ணுறாளா போகாத பண்ணாலா அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் என்ன விஷயம், அண்ணாள் ஆலயத்துக்கு போகிறா. ஆலயத்துக்கு போகிறதுனால அண்ணாளுடைய கண்ணீர் என்ன செய்யல? மாறல. அவ கவலை மாறல. எப்போ மாற ஆரம்பிச்சது? வாசிக்கிறோம் அடுத்த வசனம் சேர்ந்து. அடுத்த வசனம் 9 சீலோவிலே அவர்கள் கர்த்தரை சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணாள் எழுந்திருந்து ஆசாரியனாகிய ஏலி. அப்ப இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க இல்லையா? இப்போ இவங்க வீட்டுக்காரன் கோயிலுக்கு போகும்போது யார் இருந்தாங்கன்னா அண்ணன் ஏலி. அங்கே ஆளையே காணும். அங்கே யார் இருப்பாங்க? 2ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் வசனம் பாருங்க. பணிந்து கொள்ளவும் போய் வருவான் அப்படி சொல்றது இல்லையா? போய் வருவான் அப்படி. அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பனகாசம் இருந்தார்கள் இல்லையா? அவன் கோயிலுக்கு போகிறான், ஆனால் சரியில்லாத இடத்துக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்காது. அங்கே யார் இருக்கிறான்? ஓப்பனியும் பனகாசம். இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், அதனால் உங்களுக்கு அதை பேசலை. ஆனால் சொல்ல வரேன். இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறா? எல்கானா மட்டும் போயிட்டு வரான்னு சொல்லுது. அடுத்த பக்கம் அவங்க வருஷந்தோறும் போயிட்டு வராங்கன்னு சொல்லுது. அவங்க எப்படி போனாங்களோ போயிருக்கட்டும், அது இப்போ நம்ம எடுக்க வேண்டாம், அது நம்ம டீப்பில் போக வேண்டாம். இப்போ அப்போ ஒன்று போகிற இடத்துல சரியில்லாத ஆளாக இருந்தாலும் என் கவலை என்ன செய்யாது? மாறாது இல்லையா? இல்லை இருக்கிறவர் சரியாக இருந்து நான் சரியில்லாத கதை செஞ்சாலும் என் கவலை மாறாது. ஓப்பனை பணக்காசம் யார்? ஒருத்தன் பண ஆசை பிடிச்சவன், ஒருத்தன் பொண்ணாசை பிடிச்சவன். வருது இல்லையா? ஒருத்தன் பண ஆசை பிடிச்சவன், ஒருத்தன் பெண்ணாசை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 பேர் அப்படியே ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஒருத்தன் பண ஆசை, ஒருத்தன் பொண்ணாசை. இது 2 கேஸ், இந்த கேஸ். அதனால் அவன் ஆசை வச்சு என்ன செய்யாது? இவன் ஆசை வச்சா இவனை ஆஸ்வதிக்க இன்னொரு ஆள் தேவைப்படுது. யார் ஆஸ்வதிக்க? ஓப்பனே பணகாசம் காப்பாற்றுறதே இன்னொரு ஆள் தேவைப்படுது இல்லையா? அப்போ இவன் எங்கே இன்னொரு ஆளை காப்பாற்றுறது? அப்போ காப்பாற்ற முடியாத ஒரு ஆள்கிட்ட உட்காந்து சரி பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படி உட்காந்துனாக்கா அவனையே காப்பாற்றிக்க முடியாது. அப்புறம் உன்னை எங்கே காப்பாற்றுறது? உன்னை காப்பாற்ற முடியாது. சரி அவள் படுத்தா அவங்க அப்பா ஏழு இருக்கிறார், ஒரு நல்ல மனுஷன் போகிறான். ஆனால் நல்ல மனுஷன் போயிட்டு நீ செய்ய வேண்டியதை செய்யாது இருக்கிற வரைக்கும் என்ன செய்யுதுன்னா கவலை மாறாது. கவலையும் கண்ணீரும் மாறுன்னா நீ கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுருக்கணும். என்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கிறியோ அன்னைக்கு தான் என்ன செய்யும்னா உன் கவலையும் கண்ணீரையும் மாற்றுவதற்கு தேவன் என்னவா இருக்கிற ஆயத்தமாக இருக்கிற. வாசிக்கிறேன் அடுத்த வசனம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து 9ஆம் வசனம் சேர்த்து வாசிக்கிறியா? 9ஆம் வசனம் கூட. குடித்து பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஏலி ஆசனம் போட்டு உட்கார்ந்திருந்தான். இப்போ எங்கே இருக்கு? இப்போ ஆலயத்தில் யார் இருக்கிறா? ஏலி இருக்கிறான் இல்லையா? அப்போ இருக்கிறவங்களும் சரியாக இருக்கணும், செய்கிறதும் சரியாக இருந்துச்சுன்னா கவலை மாறிடும். இருக்கிறவர்களும் சரியானவர்களாக இருந்து செய்கிறதும் சரியானதை செய்தோன்னா கவலை மாறிடும். ஒன்று நான் சரியானதை செய்கிறேன் ஆனால் இருக்கிறவங்கள சரியில்லை அப்படின்னாலும் என் கவலை மாறாது. ஸோ இருக்கிறவர் சரியாக இருக்கிறாரு, நான் செய்கிறது சரியாக இல்லை அப்படின்னாலும் கவலை மாறாது. கவலையும் கண்ணீரும் மாறணும்னா இருக்கிறவர்களும் சரியாக இருக்கணும், நான் செய்கிறதும் சரியாக இருக்கணும். சரியான இடத்துல சரியான நபருக்கு முன்னாடி நான் சரியான ஒரு செயலை செஞ்சேன்னா என் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார், என் கவலையை கர்த்தர் மாற்றுவார். அப்போ இருக்கிறவங்களுக்கு முன்னாடி சரியான நபர்களுக்கு முன்னாடி சரியான ஒரு செயலை செய்யாத ஒரு நபர் அவங்க எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போய் வரக்கூடிய நபராக இருந்தாலும் கவலையும் மாறாது, கண்ணீரும் மாறாது. இன்றைக்கி ஏன் கவலை மாறல கண்ணீரும் மாறினா இன்றைக்கி சரியான நபர் இடத்துல போகலாம், சரியான செயலை செய்கிறோமா? சரியான நபர் இடத்துக்கு போகிறோம், சரியான செயலை செய்கிறோமா? இப்போ எல்லாரும் எங்கே உட்காந்துக்கிறாங்க? எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க இல்லையா? இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? எல்லாம் சாப்பிட்டு எங்கே பூங்க மரத்தில் எல்லாம் போயினாங்க, எல்லாம் கும்பலாக உட்காந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடித்தாங்க இல்லையா?
எல்லாரும் சாப்பிட்டா அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் எங்கே போயிட்டான்? நேராக எழுந்து சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். அப்போ எல்லோரும் எங்கே உட்காந்துக்கிறாங்க? சர்ச்சுக்கு போனாங்க. இன்றைக்கி கடை வெட்டுறது இல்லை இல்லையா? இன்றைக்கி அதனால் கடை வெட்டினாங்க, பிரியாணி செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. பார்த்தா அப்படி ரவுண்டாக உட்காந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. எங்கே? எங்கள் சர்ச்சுக்கு வெளியே இல்லையா? அந்த பொங்க மரத்தில் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, அப்படியே குடும்பமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா? எனக்கு அதை கூடி இதை கூடி நினைவால பேசின்னு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு என்ன தான் சாப்பிட என்ன வரலை, சர்ச்சுக்கு போல. ஆனால் இத்தனை வருஷம் என்ன செய்யலை அவன்? இவளும் போனால் உட்காந்தா சாப்பிட்டா, இதை கொடுத்தா அதை கொடுத்தா, இவங்க அவளுக்கு கொடுத்தாங்க, அவங்க இவளுக்கு கொடுத்தாங்க, எல்லாம் பரிமாறினாங்க, சாப்பிட்டாங்க, முடிச்சுட்டு பேக்கை தூக்கின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு இல்லையா? இத்தனை வருஷம் கோயிலுக்கு போனாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க, பேக்கை தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட எங்கே போய் உட்காரல, சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்து ஜெபம் பண்ணலான்ற எண்ணம், அப்படி கத்தரை பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் என்ன செய்யலை. நான் வீட்டுக்காரன் சொல்லிட்டேன், என்னது நான் சொன்னதான் உனக்கு கஷ்டம், நான் தான் உனக்கு ஒன்றும் சொல்லலையே, நான் தான் ஒன்றும் சொல்லி. எத்தனை வருஷம் தான் இதே பஞ்சப்பாட்டை கேட்கறது, எத்தனை வருஷம் தான் இதே பழமொழி கேட்டு கேட்டு, சரி நானும் சரி பரவாயில்ல சரி எவ்வளோ தேட்டி தேட்டி பார்க்குறான்னு என்ன செய்யலை. வருஷம் இதே பிரச்சனையா? இந்த வருஷம் ஒரு முடிவு கட்டி ஆகணும், ஒரு முடிவு எடுத்துட்டான் இல்லையா? நான் சாப்பிட்றனோ சாப்பிடல, எனக்கு சோறு இருக்கா இல்லையோ, என் பிரச்சனை என்ன செஞ்சிடணும், இன்னைக்கு ஒரு முடிவை எடுக்கணும்னு. என்னுடைய கணிப்பை விட நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டான்னு என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு என்ன, நிச்சயமா அவள் ஏன்னா உள்ள இவ்வளோ வேதனை வச்சு அவன் எங்கே போய் சாப்பிட்றது இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலும் நமக்கு என்ன வர்றதில்ல, நமக்கு சாப்பிட தோன்றதில்ல இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம எவ்வளோ உழைச்சிருப்போம், நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம், நம்ம இதை செஞ்சோம், நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே. 3 நாள் ஆனால் கூட என்ன செய்யறதில்ல, அது சாப்பிட போனாக்கா சாப்பிடவே தோண மாட்டேங்குது, நினைச்சா என்ன பண்ண மாட்டேங்குது, பசி எடுக்குதுன்னா சாப்பிடவே தோண மாட்டேங்குது, சாப்பிடவே தோண மாட்டேங்குதுன்னு 3 நாளாக சாப்பிட உட்காந்துக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லிட்டான் இல்லையா? இவளுக்கு யார் சொல்கிறா, பக்கத்தில் இருக்கிறவ சொல்கிறா. அவன் வீட்டுக்காரன் அவ்வளோ ஒன்றும் கேட்கல பாருங்களேன். யாரை? ஒருவேளை அண்ணாளுக்கு இப்படி தானே அவளை தானே போயிட்டு 2 அடி ஓங்கி 2 கடத்துல பலார்னு இழுத்து எப்படி அண்ணால பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இவன் ஆவி கொஞ்சம் அடங்கியிருக்கும். ஆனால் என்ன சொல்கிறான், இவங்கிட்ட தான் வந்து நான் ஒன்றும் சொல்லியம்மா, நான் ஒன்றும் சொல்லியம்மான்னு. இப்போ இவனை சொல்லியிருக்கணும், சொல்ல விட போய் கேளியா, அதை விட்டுட்டு இங்கே வந்து என்ன கேட்க, நான் ஒன்றும் சொல்ல, நான் ஒன்றும் சொல்லலையே. அவன் சொன்னா, அவன் என்ன கேட்டால் எண்ணி தான் திட்டுவான். நான் என்ன பண்ணேன், சரி விலகெல்லாம் விட்டுருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுக்கு மேலே டீப்பாக போவானே இல்லையா? இப்போ அவனை போய் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான் பாவம் இல்லையா? அவனை போய் கேட்டால் அவனுக்கு தானே விழுகுது இல்லையா? அவளை கேட்டால் அவளுக்கு விழுமா விழாதா? இப்போ அவன் மட்டும் தானே இவன் கேட்குறா இல்லையா? இப்போ அவன் காது கேட்காதே அவன் கேட்டுக்கிறான், இவளை கேட்டதானே இருக்கிறா. ஆனால் என்ன விஷயம், ஒரே விஷயம் என்ன, ஆலயத்துக்கு போகிறதுனால மாத்திரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைகள் மாறாது என்பதை விளங்கிக்கணும். ஆலயத்துக்கு போவதனால மாற்றுதோ, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் என் பிரச்சனை மாறிடும் நினச்சேன்னா சார் ராங் கான்செப்ட், தவறான கருத்தில் இருக்கிறோம். இந்த கருத்தை இன்னைக்கு மாற்றிடு. இன்னைக்கு தேவன் காலை கிளீனாக சொல்கிறது, அந்த கருத்தை மாற்றிக்கோ. என்ன கருத்தை மாற்றிக்கோ? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் கர்த்தர் ஆசை வச்சிருவா, நிச்சயமாக கிடையாது. நான் படிக்கிற வேதம் அப்படி சொல்லவே கிடையாது, நான் படிக்கிற பைபிள் அப்படி சொல்கிறதே கிடையாது, சொல்லவும் கிடையாது. இப்போ அண்ணாள் பாருங்கள், வருஷம் தோறும் கோயிலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன கவலை மாறிச்சு அவளுக்கு? பிரச்சனை அதிகமாச்சே தவிர பிரச்சனை குறையல இல்லையா? ஆனால் எப்போ மாறுது? அவனை சொல்கிறான், அவன் சாப்பாடத்துக்கு ஓரம் வச்சுட்டு என் சாப்பாட்டை காட்டினோம், என் பிரச்சனை முதல்ல மாறணும், என் பிரச்சனை முதல்ல மாறணும். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு நெருக்கம் வரும்போது உபவாசம் பண்ணி ஜபிப்பதற்கு வாஞ்சிக்கிறோம். என்னுடைய கணிப்பப்படி ஆனால் நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டான். என்னுடைய கணிப்பப்படி நிச்சயமாக அவள் சாப்பிட்ருக்கணும். அவ்வளோ வேதனை மனசுக்குள்ளே, அவ்வளோ வேதனை, அவ்வளோ போராட்டம். அவன் சொல்கிறான், மிக நேரம் அழறக்கூடிய அளவுக்கு அவளுக்கு பயங்கரமான துக்கம். இந்த துக்கத்துக்கு மத்தியில் அவர் சிக்கனை மட்டனை சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக இருக்கிறது அவளுக்கு வாய்ப்புகள் இருக்காது, அவளுக்கு நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ, ஏன்னா பகல் நேரம், இரவு நேரம் கிடையாது, நைட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன், காலையிலேருந்து அவன் ஆலயத்து போகிறான், அது எழுதப்பட்டிருக்கு, அது நம்ம போகலை. இப்போ பகல் நேரம் ஒருவேளை ஒரு நெருக்கமான நேரம் வரும்போது எவ்வளோ பேர் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிச்சு, ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டா, இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தாலும் ஒன்று என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. சில பிரச்சனைகளுக்கு நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிச்சு தான் ஆகணும் என்பது வேதத்துடைய நிபந்தனை. வேதத்துடைய கற்றுக் கொடுத்தல். ஆவியானவர் நடத்துகிட்டாக்க ஆவியான நடத்துகிறபடி நம்ம நடத்துகிறோமான அதெல்லாம் அப்போ நம்மளாம் போக விரும்பலை. இன்னைக்கு எவ்வளோ பேர் பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுன்ற விருப்பம் நீங்கள் எவ்வளோ பேருக்கு இருக்கு? பிரச்சனை மாறணும், பிரச்சனை மாற சாதனம் இது மந்திரத்தில் இன்றைக்கி மாங்காய் காய்க்காது. இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறனாக்கா ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா பிரச்சனை மாறினா, நிச்சயமாக சொல்கிறேங்க மாறாதுங்க, நிச்சயமாக மாறாது. ஆலயத்துக்கு போனால் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்குமே ஒழிய அத்தனை பிரச்சனைகளும் மாறாது, அத்தனை பிரச்சனையும் மாறாது இல்லையா? அவன் ஆலயத்துக்கு போனதுனால அன்பு வேணா கிடைக்கலாம், ஆகாரம் வேணா கிடைக்கலாம்,
ஆனால் ஆன செயல் என்ன கிடைக்கல? குழந்தை கிடைக்கல. கிடைக்க வேண்டியது கிடைக்கல பாருங்க. அப்போ ஆலயத்துக்கு போகிறா என்ன கிடைக்குது? புருஷனுடைய அன்பு கிடைக்குது, ஓகே இல்லையா? அடுத்த ஆகாரம் கிடைக்குது, ஓகே இல்லையா? 1 மடங்கு 2 மடங்கு கிடைச்சிச்சு இல்லையா? சோறு இருந்தால் போதுமா? இல்லை, சோறு இருந்தால் போதுமா? இப்போ அவனுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தான்? ஒரு கெடா வெட்டுறான் இல்லையா? அதை 3ஆக போடுறான் இல்லையா? 1 பங்கு அவளுக்கு கொடுத்தான், மீது 2 பங்கு யாருக்கு கொடுக்குறான்? சோறு வேணா கிடைக்குங்க. சோறு கிடைச்சா போதுமா? சோறு கிடைச்சா போதுனா போயிட்டே இரு. ஒன்று ஆட்சிக்கு போயிட்டே இரு, சோறு கிடைக்கும். எங்கே போனால்? ஆலயத்துக்கு போனால் வற்றாத சோறு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு நல்லா கிடைக்கும். எங்கே போனால்? ஆலயத்துக்கு போனால் இல்லையா? எனக்கு சாப்பாடு மட்டும் போதுனா ஓகே. ஆனால் கவலை மாறணும்னா அந்த சாப்பாடத்துக்கு ஓரம் வச்சிரு. என் கவலைகள் மாறணும், என் துக்கம் மாறணும்னா அந்த கொடுக்குற சாப்பாடத்துக்கு ஓரம் வச்சுட்டு தேவ சமூகத்தில் நில்லு. இன்னைக்கு சாப்பாடத்துக்கு ஓரம் வைக்காம எனக்கு சாப்பிட்டு தாங்கிறேன்னா நீ சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாறாது, அவ்வளோதான். எது மாறணும்னு நினைக்கிறியோ அது மாறாது. எது மாறணும்னு நீ நினைக்க பிரயாசப்படுறையோ அது நிச்சயமா மாறுவதற்கு சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. அவன் எத்தனையோ ஆண்டு ஆலயத்துக்கு போயிருக்கலாம், எவ்வளோ நான் நினைச்சிருக்கலாம் இந்த பிரச்சனை இப்போ மாறும், இந்த வருஷம் மாறிடுமா, இந்த வருஷம் மாறிடுமா, இந்த வருஷம் மாறிடுமா. எந்த வருஷமும் மாறல. அவன் வருஷம் சொல்றான், நம்ம வாரம் சொல்ற இந்த வாரம் மாறிடுமா, இந்த வாரம் மாறிடுமா. மாறலாம். எப்போ மாறும்? நீ மாறிட்டா அது மாறிடும். நீ மாறிட்டா அது மாறிடும். பிரச்சனை வந்தா தேவ சமூகத்தில் சில பிரச்சனைகளுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிச்சாதான் அந்த பிரச்சனை மாறணும்ன்ற மாற்றம் உனக்கு வந்துடுச்சுன்னா உன் பிரச்சனை தானா மாறிடும். அப்ப என்னைக்கு அவன் ஆலயத்துக்குள்ள நுழைக்கிறான்? அந்த பிரச்சனை வரும்போது என்னைக்கு அவன் தேவ சமூகத்தில் நுழைஞ்சு. வாசிக்கலாம் அடுத்த வசனமும் தெரிஞ்ச பக்கத்தை வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து. அப்படின்னா ஏன் அந்த மனம் கசந்து? உண்மையா எனக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரணுன்ற உண்மையான ஒரு ஜெபம். அந்த மனம் கசந்துன்னு என்ன அர்த்தம்? மனம் கசந்து அர்த்தம் உண்மை. இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரியும். இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியும். இன்னைக்கு ஒரு உண்மையா ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சில பேர் ஜெபிப்போம், ஜெபம் பண்ணிட்டு போகலாம். உண்மையிலேயே அந்த பிரச்சனை மாறணுன்ற கரிசனையோட ஜெபிச்சிருக்கிறியா? இந்த பிரச்சனை மாறணும், இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும், அந்த கரிசனையோட கூட ஒரு பிரச்சனைக்காக எவ்வளவு பேர் ஜெபிச்சிருக்கிறோம். அவன் மனம் கசந்து மேலே சொல்லிட்டாங்க, அழுதுட்டானா முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே போய் உட்காந்து விட்டு எழுறான். மனம் கசந்து அர்த்தம் உண்மையான ஒரு ஜெபம், உண்மையான ஒரு ஜெபம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீர்ணும் ஆண்டவரே. இதுக்கு மேலே அதை தொடர்வதற்கு நான் விரும்பலை, இதுக்கு மேலே பிரச்சனை தொடர்றதுக்கு நான் விரும்பலை. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த அப்படி எப்படி மனம் கசந்து அப்படியே மனம் நொறுக்கி அந்த உண்மையான ஒரு ஜெபம், அந்த உண்மையான ஒரு ஜெபம். ஏன்னா நம்ம விரும்பாத ஒன்றை கத்த திணிக்கிற ஆண்டு பழக்கம் நம்ம ஆண்டோட கிடையவே கிடையாது. 30 வருஷம் படுத்து கிடக்கிறான். அவனுப்ப என்ன கேட்டாரு? என்னப்பா சுகமாக விரும்புறியான்னு கேட்டார். சுகமாக உனக்கு விருப்பம் இருக்கா? நீ விடுதலையாக விருப்பம் இருக்கா? அப்ப நீ விரும்பாத ஒன்றை தேவன் என்ன செய்ய விரும்பல? செய்ய தேவன் விரும்பல. நம்ம விரும்பாத ஒன்றை கத்த செய்ய விரும்பல. உன் விருப்பத்தை எப்படி தெரியப்படுத்துற? அவன் விருப்பத்தை தெரியப்படுத்த என்ன சொல்றான்? ஐயா 38 வருஷம் நான் என்ன செய்யறேன்? நான் போறதுக்குள்ள என்ன பண்ணிடுறேன்? நான் ட்ரை பண்ண முயற்சி பண்ணேன். நான் என்ன செஞ்சேன்? முயற்சி பண்ணேன். நான் முயற்சி என்ன ஆயிப்போச்சு? எனக்கு பலன் கொடுக்கல. ஓகே பரவாயில்ல. அப்ப முயற்சி பண்ணது அடையாளம் என்ன? நான் விரும்புறேன். அப்ப நான் விரும்பல என்ன படிச்சிருப்பேன்? நான் இங்கே படுத்து கிடந்திருப்பேன்ல. நான் என்ன செய்ய விரும்புறேன்? 38 வருஷமா நான் ட்ரை பண்றேன். 38 வருஷம் நான் முயற்சி பண்றேன். 30 வருஷம் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ட்ரை பண்றேன். நான் போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன்? இன்னொருத்தன் போயிட்டு இறங்கிடுறான். அதனால என்ன செய்ய முடியும்? என்னால் பண்ண முடியல. அது வேற ஒரு செய்தி, நிறைய காரியங்கள், அது இப்போ நம்ம போகல. ஆனால் என்ன விரும்புகிறான்? அவன் விருப்பத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறான். அவன் விருப்பத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார்னா நீ உன் பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறதுல உன் விருப்பத்தை எப்படி தெரியப்படுத்துற? உன் பிரச்சனை மாறணும்னு சொல்லி விரும்புறல, இந்த விருப்பத்தை எப்படி தெரியப்படுத்துற தேவனுக்கு? இப்போ அவன் சொன்னான், என்ன சொன்னான்? 30 வருஷமா நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்? நான் போகிறதுக்கு முன்னாடி உணர்ந்த டக்கு என்ன செஞ்சிடறான்? போய் இறங்கிட்டாயா? நானே 30 வருஷம் முயற்சி பண்ண இல்லையா? உன் முயற்சி என்ன? உன் ப்ராப்ளம் மாறணும்னு சொல்லி நீ எடுத்த முயற்சி என்ன? உன் பிரச்சனை மாறணும்னு சொல்லி நீ எடுத்த முயற்சிகள் என்ன? இப்போ கர்த்தர் கேட்பார்ல, என்னப்பா முயற்சி பண்ண? நீ விரும்புறியா? முதல்ல உன் விருப்பத்தை எப்படி தேவன் தெரியப்படுத்துவ? என் ப்ராப்ளம் மாறணும், இந்த பிரச்சனை எனக்கு மாறணும், இந்த பிரச்சனை மாறணும்ன்றத நீ எப்படி தெரியப்படுத்துற?
எப்படி தெரிஞ்சுக்கிறது? மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ரைட், தெரியல, அவருக்கு தெரியல, அவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுடு. அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தெரிஞ்சுக்குவாரு. அப்படி எப்படி தெரிஞ்சுக்குவாரு? ஆலயத்துக்கு போறாள், சும்மாவா போயிருப்பான்? பிரச்சனைமா நான் நல்லா இருக்கு அப்படி தானே போயிருப்பான். கோயிலுக்கு போயிருக்கா, அண்ணா கோயிலுக்கு போற எப்படி போயிருப்பான்? மாறனா கூட பரவ அப்படியே போயிருப்பான். மாறினா நல்லா இருக்கு அப்படி தானே போயிருப்பான். மாறினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வேற, மாறிதான் ஆகணும்ன்றது வேற. மாறினா நல்லா இருக்குன்றது வேற. இவர்கள் எப்படி போனா, இந்த பிரச்சனை மாறினா நல்லா இருக்கும் அப்படி போனா. இன்னைக்கு எப்படி போறா? மாறிதான் ஆகணும்னு போறா. என் பிரச்சனைக்கு மாறிதான் ஆகணும். அப்படி இல்லைனா இந்த இடத்தோடு என்ன செய்ய மாட்டேன், நான் வெளியே போவே மாட்டேன். ஏன்பா வெகு நேரம் உட்காந்துட்டா? எனக்கு முடிவை சொல்லு, நீ எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கப்பா. இத்தனை வருஷம் நான் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டேன், இத்தனை வருஷமா நான் கோயிலுக்கு வந்து போயிட்டேன். என் பிரச்சனை மாற மாதிரி வேணும்னு தெரியல. நான் வருஷம் அழுறதுக்காக நான் கோயிலுக்கு வரணும், நான் துக்கப்பட்டு போறதுக்கு நான் கோயிலுக்கு வரணும், நான் வேதனைப்பட்டு வரதுக்காக கோயிலுக்கு வரணும். எதுக்கு நான் கோயிலுக்கு வரணும்? என் வேதனை மாறதானே கோயிலுக்கு வரணும். ஆனால் வந்து நான் வேதனையோட தான் வீட்டுக்கு போறேன். இந்த வேதனையோட வீட்டுக்கு போறதா நான் கோயிலுக்கு வரணும். அது மாதிரி போக இன்னைக்கு எனக்கு முடிவு சொல்லுங்க. உட்கார்ந்தா பாருங்க போயிட்டு. ஏன்? அன்னைக்கு தான் பிரச்சனை மாறணும்ன்றதுல அக்கறை காட்டினான். அப்ப உண்மையிலேயே ப்ராப்ளம் மாறணும்ன்றதுக்கு வித் எவிடன்ஸ் என்ன அடையாளம்? அவனை கேட்கற, என்னப்பா சுகமாகறியா? 30 வருஷமா ட்ரை பண்றாங்க, என்னால் நான் முடிஞ்ச ட்ரை பண்ணிக்கிறேன், ஆனா என்ன செய்யல, என்னால முடியல. முடியலன்னும் போது கர்த்தர் உதவி செய்யறார் இல்லையா? நீ முயற்சி பண்ணல, 38 தான் முயற்சி பண்ணானா? 38 என்ன சொல்ற வார்த்தை என்ன? நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் இறங்கிறான்றான். முயற்சி பண்ணான்ல, உன் முயற்சி என்ன? உன் ப்ராப்ளம் மாறுவதற்காக நீ எடுத்த முயற்சி என்ன? இப்ப அண்ணாள் கோயிலுக்கு போற, எல்லாரும் தான் கோயிலுக்கு போறாங்க இல்லையா? எல்லாரும் கோயிலுக்கு போறது, நீ கோயிலுக்கு போறது என்ன வித்தியாசம்? எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாங்கப்பா, நீயும் கோயிலுக்கு போறப்பா, என்னப்பா வித்தியாசம்? உட்கார்ந்தா பாருங்களேன். என்னது? இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும், இனியா பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். இது தொழில் தொடரக்கூடாது ஆண்டவரே, இனி நான் அள வருமானா ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. அப்படி உட்கார்ந்தா பாருங்களேன். அப்ப இப்பதான் என்ன விரும்புறா? ஓ, இப்பதான் இவன் பிரச்சனை என்ன செய்ய விரும்புறா? ஒரு கரிசனையை காட்ட விரும்புறா. என் பிரச்சனை மாறணும்ன்றதுல ஒரு உண்மையான ஜெபத்தை அவ என்னைக்கு எடுத்தாலோ அன்றைக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார். வாசிக்கலாம். மனம் கசந்து மிகவும் அழுது, அங்க அழுது சாதாரண அளவு, இங்க அழுது மிகவும் அழுதுட்டே இருக்கிறா. இது என்ன ஜெபம்? இது என்ன ஜெபம்? கண்ணீரின் ஜெபம். நான் சொல்றேன், ஒவ்வொரு ஜெபாவிக்கும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் உண்டுங்க. ஒவ்வொரு விதமான ஜெபாவிக்கும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் உண்டு. நீ எவ்வளோ பேர் ஜபாவி விரும்புகிறோம், ஜபாவி தெரியுமான்னு கூட நமக்கு தெரியல. எவ்வளோ பேர் ஜபாவி, இந்த ஜபாவி நமக்கு இந்த மாதிரி நம்ம ஜபிக்கணும், இந்த மாதிரி ஜபிக்கணும். அவள் சக்காலத்தி திட்டுறா, நம்ம ஜபிக்கணும். நமக்கு அந்த சக்காலத்தி இல்லை, நம்ம ஏன் போய் அழுணும் இல்லையா? அவளுக்கு ஒரு சக்காலத்தி இருந்தால் அவள் திட்டுறா, அவளை வேலை செய்கிறா போயிட்டு உட்காந்து அழுறா இல்லையா? அவள் உங்களுக்கு ஒரு சக்காலத்தி இருந்தால் அவள் திட்டணும், நீ இப்போ அழுது நிற்பீங்க. உங்களுக்கு தான் சக்காலத்தி இல்லை, அப்புறம் என்ன பண்ண? அதனால் நிம்மதியாக உட்காந்துக்கிறீங்க. அப்படி தானே இல்லையா? அப்படி தான் சொல்ல, வேற என்ன சொல்ல? அவளுக்கு சக்காளி மாதிரி உங்களுக்கு சக்காளி ஏற்படுத்தமானு தெரியல இல்லையா? ஏற்படுத்த மாட்டாரு. ஆனால் சொல்கிறேன், ஏன்னாக்க இன்னைக்கு என்ன விருப்பம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜபிக்கணுமே, நம்ம இந்த மாதிரி ஒரு ஜபம் நமக்கு வேணுமே, இந்த மாதிரி ஒரு ஜபாவி நமக்கு வேணுமே அப்படின்ற வாஞ்சை இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, சிறுமையையும் கண்ணோக்கி பார்த்து மறவாதபடி. இதுவரைக்கும் இந்த ஜபம் வந்துச்சா பார்த்தீங்களா? உமது அடியாள் இல்லையா? நொடிக்கு 100 முறை சொல்றா பாருங்களேன். உமது அடியாளை கண்ணோக்கி பாரும், சிறுமையை பாரும், அடியாள ஜபத்தை கேளும், மண்டாட்டை கேளும், என்னென்னமோ சொல்லி ஜபிக்கிறல. இவ்வளவு சர்ச்சைக்கு வந்தீங்களா? இந்த ஜபம் எங்க போச்சு? இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வந்தியம்மா, இந்த ஜபம் எங்க போச்சு? அப்ப இவ்வளவு என்ன நினைச்சு வரா? கோயிலுக்கு போனா பிரச்சனை மாறிடும், கோயிலுக்கு போகிறதுனால பிரச்சனை மாறாதுங்க. கோயிலில் செய்ய வேண்டியதை செஞ்சாதாங்க மாற வேண்டியதெல்லாம் மாறும். செய்ய வேண்டியதை செய்யாத பட்சத்தில் மாற வேண்டியது ஒரு கருவினை செய்யாது, மாறவே மாறாது. வாசிக்கலாம். கொடுத்தால் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் ஒப்பு கொடுப்பேன்.
அவன் தலைமையில் சவரன் கத்தி படுவது இல்லை. ஒரு பொருத்தனை பண்ணினான். அவருடைய கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம். எங்க? கர்த்தருடைய சந்நிதியில். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், வெளியில ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபக்கும் சம் டிஃபரண்ட். வெளியில்லாம ஜெபிக்கிறதுக்கும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் இல்லையா? இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கயோ நம்ம நினச்சிக்கிறோம், எங்கெங்கயோ இல்லை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தலம் இல்லை, எந்த ஸ்தலம் அவரை மட்டும் பிரஸ்தாபப்படுத்துகிறோம், அவரை மட்டும் உயர்த்துகிறது எந்த ஸ்தலம் அப்படின்னா அது தேவ சபை மட்டும்தான். இப்போ சர்ச்சில் உள்ளவர்களே தான் எதை பற்றி தான், அது பாடல் இருந்தாலும் சரி, அது ஆராதனை இருந்தாலும் சரி, அது ஜபமாக இருந்தாலும் சரி, அது வேதவாசியம் இருந்தாலும் சரி, அது பிரசங்கமாக இருந்தாலும் சரி, மொத்தம் எதை மையப்படுத்தி தான். இப்போ நம்ம வீட்டில்னாக்கா அந்த குடும்பம் ஜபிக்கும் போது ஒரு வேளை ஒரு பாட்டு பாடி ஜபிக்கிற பழக்கம் உள்ள குடும்பங்களாக இருந்தால் ஒரு பாடல் பாடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வச்சுக்குவாங்களே, காலைல 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம். நான் சொல்கிறது நல்லா சரியான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், ஒரு சரியான கிறிஸ்தவ குடும்பத்தில் காலைல 1 மணி நேரம் காலை ஜெபம் நடக்கும், இரவு என்ன செய்ய குடும்ப ஜெபம் நடக்கும். இது எந்த குடும்பம்? சரியான கிறிஸ்தவ குடும்பம். நான் சொல்கிறது சரி கிறிஸ்தவ குடும்பம் சொல்ல சரியான கிறிஸ்தவம் அப்படி நடக்கும் இல்லையா? இல்லை அப்படி இல்லாத மாதிரி தனியாக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு நிறைய ஜெபிக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம் எப்படி. ஆனால் அப்படி இருக்கிறவங்க 1 மணி நேரம் தான் இருக்குது. காலைல 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 22 மணி நேரம். மீதி 22 மணி நேரம் என்ன செய்வாங்க? 22 மணி நேரம் என்ன செய்வாங்க? எனக்கு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் இல்லையா? அப்படின்னா ஒரு நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஸ்தலத்தில் தான் உன்னிடத்தில் வந்து என்ன செய்வேன், உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறாரு தவிர, நீ எங்கே போனாலும் இருந்த ஸ்தோத்திரமிட்ட வந்துடும், அங்கே வந்து என்ன பண்ணிவிடுவேன், உன்னை ஆஸ்வதிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அப்போ தேவனை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே ஒரு ஸ்தலத்தை தேவனை வச்சிருக்கிறார் இல்லையா? தேவனை உயர்த்துவதற்காகவே என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். பட் அந்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம வந்து அண்ணன் எங்க வந்து ஜெபிக்கிறோம்? தேவ சமூகத்தில் வெகுநேரம். நீ எவ்வளோ பேர் நான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம், நம்ம சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணிட்டு வரலாம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தாக்க வர முடியாது, சிரமம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கணவனை செய்ய முடியும், வந்து ஜெபிக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட கணவன் என்ன செய்ய முடியும், வந்து ஜெபிக்க முடியும். பிள்ளைகளோட வந்து என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அப்படின்னா எவ்வளோ பேர் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சரி நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், போயிட்டு கொஞ்சம் நேரம் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நம்ம சர்ச்சில் என்ன செய்யலாம், போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு வரலாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேரும் முற்பட்டது எவ்வளோ நேரம், எத்தனை பேர்? அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தைரியமான என்ன செய்ய சொல்ல முடியும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா வீட்டுக்கு மேலே பல ப்ராப்ளம் இருக்குது, பல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பல விதமான போராட்டம் இருக்குது, இல்லை பல பேர் வருவாங்க, நம்ம என்ன செய்ய நேரம் இருக்கும், ஒரு 1 மணி நேரமாக என்ன செய்யலாம், நம்ம 2 பேரும் போயிட்டு சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சபையை தேடி வந்து உட்கார்ந்து நம்ம சந்திக்கிற நம்முடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிச்சுட்டு போன அனுபவங்களும் நாட்களும் நேரங்களும் இருக்கிறதா? நீ ஏன் பிரச்சனைகள் மாறல? நீ ஏன் கவலையாவே இருக்குது? நீ ஏன் கண்ணீராவே இருக்குது? நீ ஏன் துக்கமாவே இருக்குது? ஏனுக்கு குறைவாவே இருக்குது? நீ ஏன் கடனாவே இருக்குது? நீ ஏன் துக்கமாவே இருக்குது? நீ ஏன் பலவீனமாவே இருக்கு? அப்ப நம்ம விளங்கணும். அப்ப போக வேண்டிய அவங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறான், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வெகுநேரம் அவள் ஜெபித்தாளாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவன் சாயங்காலம் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியவ, இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு அவன் போகல. இன்னைக்கு சாயங்காலம் காலையில் வந்தா, கோயிலுக்கு வந்தாங்க, பலி செலுத்தினாங்க, முடிஞ்சிச்சு. எங்க பண்ணிக்கணும், சாயங்காலம் வீட்டுக்கு போயிருக்கணும். அவன் சாயங்காலம் வீட்டுக்கே போகல, வெகு நேரம் ஜெபம் பண்றான். அந்த நைட் அங்கே ஸ்டே பண்றாங்க, தொடர்ந்து வாசிடுவாங்க. பத்தொன்பதாம் வசனம் பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு எங்க தங்குறாங்க, எங்க தங்கிட்டு இருக்கிறான்? அவ ஜெபிச்ச நேரம் வீட்டுக்கு போக நானே தாண்டி போயிடுச்சு. எது முடியல, ஜெபம் முடியல. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு வழக்கமா எப்படி கோயிலுக்கு வரோம்,
வரோம், கோயிலுக்கு வரோம், பலி செலுத்துறோம், முடிஞ்சிச்சு, போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? என்னைக்கு உட்காந்து ஜெபம் பண்ற? நீ உட்காந்து ஜெபிக்கிற நேரம் எப்போ? சரி, வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறதா? இங்க தாங்க ஜெபிக்கிற, அங்க உட்காந்து ஜெபிக்கிறோமா? நான் சொல்றேன், சர்ச்சில் நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் நீ வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஜெபிச்சு பாருங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். என்னங்க, சபையில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கும் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்? இது ஜெயிக்கப்பட்ட பகுதி, அது ஜெயிக்கப்படாத பகுதி. நீ இருக்கிற பகுதி ஜெயிக்கப்படாத பகுதி. சபை என்பது ஜெயிக்கப்பட்ட பகுதி. ஜெயிக்கப்பட்ட பகுதியில் உட்காந்து நீ ஜெபிக்கிறதுக்கும் ஜெயிக்கப்படாத பகுதியில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கும் ஏராளமான வித்தியாசம். அங்க பல 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 டார்ச்சர். அங்க உனக்கு அது உட்காந்து தெரியாது. நீங்க ஜெபிக்கிற எவ்வளவு பேர் ஜெபிச்சா ஒரே ஒரு சிந்தையோட ஜெபிக்கிற எவ்வளவு பேர், ஒரே சிந்தையோட, அதே ஒரு டார்கெட்டோட, அந்த ஆவியை குறி வச்சு, இல்லை அந்த காரியத்தை குறி வச்சு, அதை மட்டுமே லக்கு வச்சு அப்படியே அதை மட்டுமே பார்த்து ஜெபிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? ஜெபிக்கும் போது பல சிந்தனை, பல போராட்டம், பல டிஸ்டர்பன்ஸ், பலவிதமான சுதந்திரம். ஏன் தெரியுமா? சத்ரு அக்கினை போட்டுட்டே இருப்பான். நீ ஜெபிக்க உட்கார்மா சத்ரு அக்கினை போட்டுட்டே இருப்பான். உன்னால ஜெயிக்கவே முடியாது. அதை அந்த பிரச்சனை தான் யோசிக்க வைக்க முடியுமே வரைய நீ ஜெபிக்க முடியாது. 4 தோத்திரம் பண்ணலாம், உன்னால ஜெயிக்க முடியாது. 10 தோத்திரம் பண்ணலாம், ஒரு பட்சம் ஆவி நிரம்பலாம், அடுத்த செகண்ட் உன் தாத்தாவன் எப்படி உன்னை வச்சாக்க உன ஜபத்தை தடுக்க முடியும் அவனுக்கு தெரியும். அந்த அக்கினச மேல எய்வான், அது சிந்தைய தாக்குச்சனாக்க அடுத்த நிமிஷம் ஜெபிக்க முடியாது. நல்லா ஜெபிச்சு பழக்கம் பண்ணவங்களுக்கு தெரியும். சபையில வந்து ஜெபிக்கிற ஜபத்துக்கும் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிற ஜபத்துக்குள்ள வித்தியாசத்தை நல்லா ஜெபிக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க. அறக்குறை ஜெபிக்கிறான் சொல்லல, நல்லா ஜெபிச்சு பழகினவன் நான் சொல்றேன். ஒரு ஜெபத்தில் வளர்ச்சி இருக்குன்னா அவனுக்கு தெரியும், அவன் நிற்கும் போதே தெரியும் இது ஜெயிக்கப்பட்ட பகுதியா இது ஜெயிக்கப்படாத பகுதியா. அந்த ஜெபிக்க வார்த்தை வரும்போதே தெரியும் இது எப்படிப்பட்ட வார்த்தைங்க வருது, எப்படிப்பட்ட வார்த்தையை சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தை வருது. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த இடத்துல எதை சம்பந்தப்பட்ட வார்த்தை ஜெபத்தில் வருது, எதுக்கு சம்பந்தமான வார்த்தை இந்த ஜெபத்தில் வருது. ஜெயிக்கப்பட்ட பகுதிக்கும் ஜெயிக்கப்பட்ட ஏகப்பட்ட வித்தியாசம். அப்ப அண்ணல் எங்க ஜெபிக்கிறான்? வீட்டுக்குள்ள ஜெபிக்கல, அவ தேவ சமூகத்தில் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படி தோத்திரம் பண்ணிட்டு போயிடல. எப்படி உட்காந்துக்கிறான்? வெகு நேரம் உட்கார்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது எவ்வளவு நேரம் பார்க்கலாம், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணி நிற்குது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி என்ன செய்யல, இது வரைக்கும் யாருமே அப்படி அவர் ஜெபம் பண்ணலாங்க. அதான் பிரச்சனை அவனுக்கு. ஏன்னா பல பேர் ஜெபம் பண்ணி தானே வந்திருக்கோம். ஓ அவங்கள மாதிரி இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, இவங்கள மாதிரி ஜெபம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிருப்பார்ல. அவர் பார்க்குறார் இது வரைக்கும் யாருமே என்ன செய்யல. ஏழி காலத்திலே அப்படிதான் இருக்கலாம். அப்ப நம்ம காலத்தில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை இல்லையா? ஏழி காலத்துல எப்படி தான் இருக்குது. அப்ப எல்லாரும் கடமைக்கு தான் அங்கேயே கோயிலுக்கு போய் வந்துருக்கிறாங்க இல்லையா? ஆக மொத்தம் அன்னைக்கு போனவன்லாம் விருந்து போயிட்டு வந்துட்டான் இல்லையா? போகும்போது எப்படி எதை பிடிச்சிட்டு போறான், யாரை ஒருத்தன் தப்பு பண்ண போகிறான் வீட்டில் ஆகும்போது ஒரு கடை பிடிச்சிட்டு போக போகிறாங்க. போனவன் வெட்டி ஆசரை கொடுத்துட்டு மீதி எல்லாம் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு, வெட்டி பொறிச்சு அவிச்சு எல்லாம் மொத்தம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா ஏப்பட்டு வந்து சேர்ந்துருவான் இல்லையா? 3 ஸ்ப்ரைட்டை குடிச்சிட்டு வந்து சேர்ந்துருவான். வேலை முடிஞ்சு போய் அப்படி தான் எல்லாம் போய் நிற்கிறான். ஆனால் அவன் பார்க்குறான் எல்லாம் இப்படி தானே போவாங்க. இந்த பொம்பளை என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாள், அவன் நினச்சிட்டு குடிச்சு போட்டு வந்து போதையில் உட்காந்துக்கிறாளோ அப்படின்னு உட்காந்து நினச்சிட்டான் பாருங்களேன். அப்போ என்ன பழக்கம் இருக்க மாட்டேங்குது. ஏழி காலத்துலேயும் பொம்பளைங்க குடிச்சிட்டு சர்ச்சுக்கு போகிற பழக்கம் இருக்கோம்னா இப்போ ஒன்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று எது கிடையாது இல்லையா? அவன் சொல்கிறார் பாரு, என்ன சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ நேரம் போதில் வெறிச்சு போய் கிடப்பேன், இன்னும் போதை தெளிலையான்னு கேட்குறாரு பாருங்களேன். பேசினால் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தம் வழியே கேட்கப்படவில்லை. ஆகையா அவள் வெறிச்சிருக்கிறாள் என்று நினைத்து அவனை பொறுத்து பார்த்தா ஒன்றும் என்ன செய்ய முடியல. இதுக்கு மேலே ஏன்னா அவனுக்கு டயர்ட் ஆகி போச்சு. ஏன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து நிற்பான். இந்த அம்மா வெளியில் போனதுன்னா கோயிலை சாத்துறதுக்கு இல்லையா? இந்த அம்மா வெளியில் போனது எப்போ சச்சத்தை எப்போ பூட்டுறது? இது உள்ள உட்காந்து பாடு கொண்டு பேசினுக்குதுன்னா நம்ம வெளியே சும்மா உட்காந்து கிடக்க முடியும். அப்படி அவன் யோசனை பண்ணுறான் பாருங்க. பார்த்துட்டு சொல்கிறான், ஏமா எழுந்து முதல்ல வெளியில் போனதுக்கு முதல்ல வெளியே போன்னு சொல்லதான் சொல்கிறான் பாருங்க. நீ எது வரைக்கும் என்ன பண்ணி நிற்ப? யோசனை பண்ணி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி பொறுமை தாங்க முடியல இல்லையா? நம்ம பொறுமைலாம் அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான் தாங்க. அதுக்கு மேலே ஆகிடும், பொங்கி எழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி பொங்கி எழுந்துட்டான் பாருங்க. அப்போ என்ன பழக்கம் இருக்குது? ஏன்னா ஆசாரியனே அப்படித்தான் போய் நிற்கிறான். அவன் கணிப்பு என்ன?
மகனே ஆசாரியனே அப்படித்தானே இருக்கிறான். அப்ப இவன்லாம் இப்படிதான் இருப்பான் இல்லையா? ஆசாரியனே அப்படித்தானே இருக்கிறான். அவன் இந்த போதையில் இருக்கிறான், அவன் அந்த போதையில் இருக்கிறான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் என்ன? இவன் இந்த போதையில் இருக்கிறான் அப்படி அவன் நினைச்சுக்கிறான் இல்லையா? போதையில் இல்லை, அவன் நினைச்சுக்கிறான் இல்லையா? அவன் நினைக்கிறான் அவன் அந்த போதையில் இருக்கிறான், அவன் அந்த போதையில் இருக்கிறான், இவன் இந்த போதையில் இருக்கிறான், அவ்வளவுதான், அப்படியே அவன் நினைச்சுக்கிறான் இல்லையா? அப்போ அந்த அப்படி இருந்திருக்குது. அவன் கண்டிப்பா யார் என்ன செய்யுது மாதிரி உட்காந்து இப்படி வெகு நேரம் என்ன செய்யல, யாருமே ஜெபம் பண்ணலையே. ஏன்னா ஏற்கனவே ஜெபம் பண்ணி பார்த்துருந்தானா, ஒரு இடம் பசங்க ஜெபம் பண்ணி பார்த்துருந்தா கூட ஓ ஜெபம் பண்ணுறப்பான்னு கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலாம், விட்டுருக்கலாம். அந்த ஜெபம் பண்ண பழக்கம் இல்லை இல்லையா? அப்படி உட்காந்து அவன் நினைக்கிறான் நம்மளால ஜெபம் பார்த்தீங்கன்னா 4 தோத்திரம் பண்ணால் அந்த 3ஆம் மணி வரைக்கும் போயிட்டு நான் ஆத்மனை முதல்ல கண்ணை முடிச்சுக்குவாங்க. பார்த்தீங்களா? அது என்ன ஆத்மனை மட்டும் ஆத்மா கண்ணை முடிச்சுக்குது, அது வரைக்கும் என்ன இல்லை, கண்ணு முடிக்கிறது இல்லையா? அப்படி 3ஆம் மணி 4ஆம் மணி 7ஆம் மணி வரைக்கும் என்ன போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி போயிட்டு வந்துடுற ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்துடுது முடிச்சிருது எங்கே உட்காந்து ஜெபத்தில் இருந்துக்கணே. அது எப்படியோ தோத்துரும், அது அவங்க கிருபை, அது விசேஷ கிருபை, அது விட்டுல நம்ம போக வேண்டாம். அப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறா. ஆனால் அவன் பார்க்குறான் இப்படி யாரும் என்ன செய்யவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லையே. இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு ஜெபத்தை அன்னைக்கு அண்ணால் பண்ணான். இதுவரைக்கும் யாரும் அப்படி பண்ணல. வெகு நேரம் யாரும் என்ன செய்யல, அப்படியே உட்காந்து மனசை ஊத்தினா, அப்படி இருக்கிற துக்கத்தையெல்லாம் ஊத்துறான். ஏன்னா யாரும் கிடையாது, அப்படியே மனசில் அப்படி இப்படி யாருக்கு ஆண்டவர் இப்படிலாம் பேசலாம் ஆண்டவர். நான் நினைக்கிறேன் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இது வரைக்கும் மொத்தமாக ஆரம்பிச்சிட்டான். என்னது மொத்தமாக கொட்ட ஆரம்பிச்சுட்டா பாருங்களேன். போன வருஷம் இப்படி பேசுன ஆண்டவர், இந்த வருஷம் இப்படி பேசுன ஆண்டவர், இப்போ இப்படி பேசிருக்க ஆண்டவர், நேற்று இப்படி பேசுன ஆண்டவர், ஒவ்வொன்றா சொல்கிறா பாருங்களேன். யார்கிட்ட சொல்லலை, எல்கான கிட்ட போய் சொல்லலை. அவன் சொல்கிறது அம்மா அப்படி தான் கம்மனு வேலையை பார்த்துன்னு போனிட்டுப்பான் இல்லையா? ஆனால் அவர் பொறுமையாக உட்காந்து கேட்குறாரு பாருங்க. யாரு அவர் வேணா பொறுமை கேட்பாரு. நமக்கு அந்த பொறுமையெல்லாம், அந்த பொறுமைக்கு நமக்கு சம்மதமே கிடையாது. அவர் பொறுமை, அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீட்டிய பொறுமை உள்ள அவர் பொறுமை உட்காந்து கேட்கிறார். இத்தனை வருஷம் பிரச்சனை பொறுமை உட்காந்து கேட்குறாங்க. அவர்கிட்ட விட்டுட்டு சும்மா போய் கேட்காதனால ஏன் போய் கேட்டு கிடக்குறீங்க? நான் அப்படி கேட்டேன், என்ன கேட்டி, அவன் தான் கேட்கலன்னு தெரியுது, அவனை ஏன் போய் கேட்டு கிடக்குறேன் சரியா? அவன் தான் கேட்கலன்னு தெரியுது, அவனை போய் கேட்கலையா? கேட்குறவங்கிட்ட போய் சொன்னேன். கேட்கறதே ஒருத்தர் இருக்கார்ல, என்னது உனக்கு என்ன பிரச்சனை, எத்தனை மணி நேரம், ஒரு நாள் போல உட்கார, நான் உட்கார வாழ்ந்து சொல்லுன்றார்ல, அவர்கிட்ட விட்டுட்டீங்க. யார்கிட்ட? நான் அப்படி உட்காந்துக்கிறேன்னா கேட்கலையே, நான் அப்படி உட்காந்துக்கிறேன்னா கேட்கலையே. கேட்கறவங்கிட்ட போய் சொல்ல, அதை விட்டு போய் கேட்காதவங்கிட்ட போய் பிடிச்சிட்டு உட்காந்து போய் என்ன பண்ற? அவன் அவனால பார்த்தா இவங்கள்ட்ட சொல்லி என்ன பண்ணது, இனிமே இவங்கள்ட்ட சண்டை கட்டுற நேரம் எங்கே போயிடலாம், அங்கே மொத்தமாக ஊத்துறான் பாருங்களேன். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிடலாம். வாசிக்கலாம். அண்ணால் அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள, என் இருதயத்தில் அவ்வளவு வேதனை இருக்கு, என் இருதயத்தில் அவ்வளவு வேதனை இருக்கு, யாரிடத்துல சொல்ல முடியாத அளவுக்கான வேதனை என் இருதயத்தில் நிறைஞ்சு கிடக்கு. இவ்வளவு நேரம் சொல்லியும் என் வேதனை என்ன செய்யல, இன்னும் மாறல. அவ்வளவு வேதனை உள்ள அடக்கி வச்சிருக்கிறேன். அவ்வளவு மன கிளேசம் உள்ள ஸ்துதி, துக்கமே வாழ்க்கைய நிறைஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையே துக்கம்தான், என் வாழ்க்கையே வேதனை தான், என் வாழ்க்கையே கஷ்டம்தான். சொல்லி முடியாத அளவுக்கான வேதனை என் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு சொன்ன பிறகுதான் அவர் சொல்றார் வார்த்தை. வாசிக்கலாம். மதுவாகில குடிக்கிறது இல்லை, விட்டு விட்டேன், என்னாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும். இந்நேரம் என்ன அர்த்தம்? கோயிலை சாத்திர நேரம் வந்துடுச்சு, அதனுடைய அர்த்தம். இந்நேரம் வரைக்கும் என்ன அர்த்தம்? சர்ச்சை பூட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு, ஆனால் நம்ம ஜெபத்தை முடிக்கல. அதுதான் அவர் பார்க்குறது. ஏமா சீக்கிரம் கிளம்பு, நான் சர்ச்சை போட்டு டைம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, சர்ச்சை போட்டுன்னு சொன்னாக்கா அவருக்கான ஜெபம் பண்ணி இருக்குது. இந்நேரம் வரைக்கும் எனக்கு சபையை பூட்ட வேண்டிய நேரத்தில் கூட அவள் வாயை பூட்டல. வெகு நேரம் விண்ணப்பம், இந்நேரம் வரைக்கும் காலையில் உட்கார்ந்த ஜபத்துக்கு அப்படியே ஜெபிச்சு 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 சாயங்காலம் ஆகிப்போச்சு, இருட்டு கட்டிடுச்சு, கோயிலை பூட்ட நேரம் வந்துச்சு, அது வரைக்கும் ஜெபத்தை முடிக்கல. இது நேரம் வரைக்கும் ஜெபம் பண்ண சொன்ன உடனே வாசிக்கிற அடுத்த வசனம். அதற்கு ஏலி, எப்போ எப்போ என்னைக்கு உன் கவலை மாறணும்னு கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணியோ அன்னைக்கு. இது வரைக்கும் சொல்லிட்டான் கர்த்தரை ஆஸ்வதிப்பார், கர்த்தரை அதை பண்ண இதை பண்ணுவா, ஒன்னையும் கர்த்தர் செய்யல. என்னைக்கு கர்த்தரை நோக்கி அவ பார்த்தாலும் அன்னைக்கு சொல்றான், எழுந்து சமாதானத்துடனே கூட போ, நீ இஸ்ரவேல், நீ என்ன கேட்டு எனக்கு தெரியாது,
நீ என்ன கேட்டியோ அது கர்த்தர் உனக்கு தருவார். போ. என்ன கேட்டா எதை கொடுத்தா உன் கவலை மாறும்னு நினைச்சு கேட்டையோ, நீ கேட்டதை நீ என்ன கேட்டதாலும் சரி தேவன் கொடுப்பார். போ. ஏன்? நீ அவருடைய முகத்தை நோக்கி பார்த்துட்டல்ல. ஒரு மனுஷன் முகத்தை நோக்கி பார்க்காம, ஒரு மனுஷனோட உதவியை பார்க்காம அவரை நோக்கி பார்த்துட்டல்ல, அவரை நோக்கி பார்த்துட்டல்ல. நீ என்ன கேட்கறையோ இந்த கலக்கத்தை தீர்க்கமா சொல்றா. நீ அவரை நோக்கி பார்த்துட்டல்ல, நீ என்ன கேட்டிருக்கிறியோ, நீ என்ன கேட்ட எனக்கு தெரியாது, பட் நீ எதை கேட்டிருந்தாலும் சரி கர்த்தர் உனக்கு அதை அப்படியே தந்து உன்னை ஆஸ்வதிப்பார். போ. வாசிக்கலாம், வாசிக்கலாம், திரும்ப வாசிக்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே கூட போ, நீ இஸ்ரவேலின் ஒரு மனுஷனிடத்துல இல்ல, ஏலி கிட்ட நீ கேட்கல, ஓப்பனே பணகாசு கிட்ட கேட்கல, இஸ்ரவேலின் தேவனுக்கு கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். So not your advice, it's the order. உனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பல, உனக்கு ஆர்டர் போட்டு தேவன் அனுப்புறான். என்ன? கட்டளையிடுவார். எப்ப கட்டளையிடுவார்? எப்ப கட்டளையிடுவார்? ஆலயத்துக்கு வந்து போகும்போது இல்ல, அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது. ஆலயத்துக்கு வந்து போகும்போது அல்ல, அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து போறோமா, அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறோமா? அடுத்த வசனம் முடிக்கிறேன். அப்பொழுது அவள் தயை கிடைக்க கடவுது என்றான். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். இதுவரைக்கும் என்ன செய்வே இல்லை. அவ ஒரு உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் உண்டுங்க. நீங்க எவ்வளவு பேர் உபவாச ஜபத்தை விரும்புறோம்னு எனக்கு தெரியல. உபவாசம் எவ்வளவு பேர் விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உபவாசம் ஏதோ பட்டியமா நினைச்சுக்கிறோம். ஒரு உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் உண்டு. ஒரு உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு கிரயம் உண்டு. அதற்கு பிறகு அவ போய் என்ன செய்யறான்? எது வரைக்கும்? பதில் கிடைக்கிற வரைக்கும் அவன் ஜபத்தை நிறுத்தல. பாருங்க, அவளுக்கு பதில் வருகிற வரைக்கும் அவ என்ன செய்யல? அவ சாப்பிடல. பாருங்க, பதில் வருகிற வரைக்கும் அவ சாப்பிடல. நீங்க கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், நீங்க பதில் சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிப்படி தைக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் ஆண்டவரே. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு பேருங்க ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் தேவ சமூகத்தில் வந்து இல்லை சுபானி என்ன சொல்ல, உங்களோட சொல்ல ஓகே பரவாயில்ல, இல்லை சாப்பிட்டு வந்து ஜெபிக்கிறேன் பரவாயில்ல, இல்லை நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். எவ்வளோ பேர் வெகு நேரம் ஆயிடுச்சு, வெகு நேரம் உட்காந்து ஜெபம் பண்றா, தண்ணி கூட குடிக்கல, அவ எழுந்து போகல, உட்கார்ந்து இடத்த விட்டு அசைய கூட இல்லை. ஒரே ஒரு நோக்கம், என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தெரியணும், என் ப்ராப்ளத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். இன்னைக்கு ஆண்டவரே இதை தொடர நான் விரும்பல, இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு தொடரக்கூடாது. நான் என்ன செய்யட்டும்? நீங்க சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன், நீங்க சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். உட்கார்ந்த பார்த்தீங்களா ஒரு உபவாச ஜபத்தை. யாருக்கு அவள் உபவாச பத்தி சொன்னா? அவளுக்கு யார் உபவாசம் இருக்க சொன்னா? உபவாச பத்தி யார் அவளுக்கு டீச் பண்ணா? உபவாச பத்தி அனுமதி அவளுக்கு தெரியுமா? வசனம் இல்லாத காலம் பைபிளே சொல்லுது. அந்த காலத்தை பார்த்து வேத வசனம் அபூர்வம். ஒரு பிரசங்கம் இல்லை, ஒரு அட்வைஸும் இல்லை, ஒரு ஆலோசனை இல்லை. அந்த நாட்கள்லயே சோரத்துக்கு ஓரம் கொட்டிட்டு உட்கார்ந்தா பாருங்க. ஒரு உபவாச ஜபத்தை அவன் ஏறெடுத்தான். அந்த உபவாச ஜபத்துக்குரிய பலன் அடுத்த வசனம் பிடிக்கிறேன். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நேத்து போக வேண்டியவ அவ ஜபத்தை நிமித்தமா இன்னைக்கு காலையில் தான் வீட்டுக்கு புறப்பட வேண்டியிருந்துச்சு. அவ்வளவு நேரம் ஜபம், அவ்வளவு நேரம் ஜபம். முடிக்கிறேன். அடுத்த வார்த்தை. அறிந்தான் நினைத்தறியலா இல்ல, அந்த 18ஆம் வசனம் பின்பகுதி. அவள் புறப்பட்டு போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவ கவலை மாறுச்சு, அவ கண்ணீர் மாறுச்சு. எப்ப தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்த்த போது. கவலை கண்ணீர் மாத்துவார் எப்ப தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்த்தான். கவலைக்கிற மாறின பிறகு கர்த்தரை நோக்கி பார்க்கல, கவலைக்கிற மாறணும்னு சொன்னாலே கர்த்தரை நோக்கி பாரு. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும்.
கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஏலியும் அங்கதான் இருக்கிறாரு, ஆண்டவரும் அங்கதான் இருக்கிறார். அன்னால் ஏலிய முகத்தை பார்க்கல, கர்த்தருடைய முகத்தை பார்த்தா. ரெண்டு பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. அன்னால் பார்த்தது கர்த்தருடைய முகம். நீங்க எவ்வளவு பேருங்க கர்த்தரை நோக்கி பார்க்க விருப்பம் இருக்கு? நீங்க எவ்வளவு பேர் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வெகு நேரம் நான் ஜெபம் பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதுக்கே சிரமப்படுகிற தேவ ஜனங்களுக்கு மத்தியில் அவன் ஊர் எங்கே இருக்கு, சபை எங்கே இருக்கு? அவள் ராமாவுக்கு போனால் அந்த இடம் எங்க இருக்குன்ட்டு பின்னாடி பைபிள் மேப்ல போய் பாருங்க. சீலோ எங்க இருக்கு, ராமா எங்க இருக்குன்னு பைபிள் மேப்ல பின்னாடி பக்கத்தில் பாருங்க. எவ்வளவு தூரம் ஆலயத்துக்கு போறதுக்குன்னு. அவ்வளவு தூரத்துக்கு அவ தூரத்துன்னு பார்க்கல, அவ சூழ்நிலையை பார்க்கல, தேவ சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணணும்னு நினைச்சா. இன்னைக்கு தனியான ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்க. இன்னைக்கு அந்த வித்தியாசமெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியுமா? அப்படி நமக்கு தெரியல. இன்னைக்கு நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் சோமனா போதும், ஓகே, கர்த்தர் ஜெபத்தை ஆசீர்வச்சிருவா, ஜெபத்தை கேட்டுருவா. ஜெபத்தை கேட்கிறவர் தாங்க, ஆனால் ஜெபிக்கணுமே, ஜெபிக்க முடியணுமே, டார்கெட் பண்ணி ஜெபிக்கணுமே. ஆகாயத்தில் சிலமம் பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஆகாயத்தில் சிலமம் பண்றோம். கர்த்தருடைய சமூகத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான். இதுவரைக்கும் அவள் ஆலயத்துக்கு வந்து போனா, ஆண்டவன் நோக்கி அவள் பார்க்கல. ஆலயத்துக்கு வந்து போறது வேறு, ஆண்டவன் நோக்கி பார்க்கறது வேறு. ஆலயத்துக்கு வந்தவள் என்னைக்கு ஆண்டவரை பார்க்க அறிஞ்சாலும் அன்னைக்கு தான் அவள் கவலையும் கண்ணீரும் மாறுச்சு. இன்னைக்கு நம்ம கவலையும் கண்ணீரும் மாறுனா கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு வந்து போறதுனால மாத்திரம் கவலையும் கண்ணீரும் மாறிடாது. கர்த்தரை நோக்கி பார்த்தால் நம்மளை கவலையும் கண்ணீரும் மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி பார்க்காதது காரணம் தான், பார்க்காதது தான் என் கவலையும் கண்ணீரும் மாறலன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு உபவாச ஜபத்தை நான் தேவ சமூகத்தை ஏறெடுக்கிறேன்ப்பா. எவ்வளோ பிரச்சனை இருக்கு தேவ சமூகத்தில். ஒரு நாள் நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா, என் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இந்த பிரச்சனை நின்றுகிட்டே போகுது, இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே போகுது. தொடர்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் அன்னால் விண்ணப்பம் பண்ணியது போல இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற நபர்களாக இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்ம கவலையும் கண்ணீரையும் மாற்றி ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் என்ன கவலையோடு வந்திருக்கிறாங்களோ, எதை நினைச்சு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அவ்வளவு கவலையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னால் அதற்கு பிறகு அப்புறம் துக்கமுகமாக இருக்கிற சொன்னீங்களப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை அர்ப்பணித்ததுக்கு பிறகு இவங்க துக்கமுகமாக இராதபடிக்கு கர்த்தர் நீங்கள் மாற்றி ஆஸ்வதிக்க வச்சு அத்தனை கவலையும் மாறட்டும், அத்தனை கண்ணீரும் மாறட்டும். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.